الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العليم. அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய பேர் அருளை நாடி அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக வருகின்றிருக்கக்கூடிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அன்றிலிருந்தும் இன்று வரையும் அரும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அல்லாஹ் நம்மளை அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இங்கு அழைத்து வந்திருக்கிறான். நம்ம அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக வந்து தன்னுடைய உம்ராவை பரிபூர்ணமாக நாம் நிறைவு செய்துவிட்டு நல்ல அமல்களை, தவாஃப்களை மீண்டும் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி உம்ராவும் தவாஃபும் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இடத்திலே இங்க வருவதற்கக்கூடிய அந்த இடம், இது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. சஹாபாக்கள், நபிமார்கள் ஒரு வாழ்ந்த ஒரு பூமி இந்த பூமி. அந்த பூமியில நம்ம இங்க இருக்கிறோம். இந்த மார்க்கம் ஆரம்பத்தில் துவங்கப்படக்கூடிய ஒரு இடம் மக்கமா நகரம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 40 வயதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும்படி அல்லாஹ் ஏவினான். அவர்கள் சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிய வசதிகள், இவ்வளவு பெரிய ஒரு விரிவான ஒரு ஏற்பாடுகள் அன்றைய காலத்தில் கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ரூம்பா இருக்குது, அப்போ ஒரு குடிசையாக, ஒரு மலை குகையாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ள வெளிய சவுண்ட் கேட்காம இந்த ஏகத்துவ கலிமாவை முதலாக நபி அவர்கள் செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கம் மட்டுமல்ல, அவங்ககிட்ட ஒரு அறிவு திறமை கூட அவங்க கிடையாது. எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய அந்த அறிவுத்திறன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மூட நம்பிக்கையில அதிகமா இருப்பாங்க. ஒரு தடவை சொன்னா புரியாது, பல தடவை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க மனசை மாற்றி ஆக வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு குணம் உடையவர்களாக இருந்தார்கள் இந்த மக்கள் ஆரம்ப காலத்துல. அப்பேற்பட்ட அந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பொறுமையாக, சகிப்புத்தன்மையோடு இந்த மார்க்கத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவருடைய ஈமானை அவரிடத்தில் வரவழைத்து ஈமானை ஏற்றுக்கொள்ள செய்து, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வேத குர்ஆன் இறங்கிய பொழுது அல்லாஹ் என்ன கடமைகளை செய்யும்படி நம்மளுக்கு ஏவினாரோ அதை அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எடுத்து சொல்லி வந்தார். அவங்கள் அதை உள்வாங்கி, அவங்க இந்த அளவுக்கு இன்னைய வரைக்கும் நம்ம சஹாபாக்களை நம்ம போற்றி போகிறோம், அல்லாஹ்வுடைய ரிலாவை, திருப்பொருத்தத்தை பெற்றவர் என்று நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க இடத்துல 3 தன்மைகள் இருந்துச்சு. இந்த 3 தன்மைகள் அவரிடத்துல இருந்ததுனாலதான் இன்னைய வரைக்கும் நாம் அந்த சஹாபாக்களுடைய பெயரை உச்சரிக்கிறோம். அல்லாஹ்வும் தன் குர்ஆனிலே சொல்லி காட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு தாலிக லிமன் ஹஷிய ரப்பா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், இந்த சஹாபாக்களிடத்துல 3 காரியங்கள் இருந்துச்சு. அந்த 3 காரியம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நாமும் சஹாபாக்களை போல இறைவனுடைய ரிலாவை, திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக ஆக முடியும். நம்மளுக்கு 3 காரியம் இருக்கும். இதை நம்ம ஊர்ல 1000 தடவை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்பெல்லாம் நம்மளுக்கு அது உணர்வு, அப்பெல்லாம் நம்மளுக்கு அது எடுக்கக்கூடிய தன்மைகள் வந்திருக்காது. இந்த பூமி, இந்த இடத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 காரியம் இருந்துருச்சு அப்படின்னா, வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நாமும் சஹாபாக்களை போல
அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற முடியும், பெற்றுவிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்றுவிட முடியும். அந்த 3 காரியத்தை மட்டும்தான் இப்ப உங்க இடத்துல நம்ம சொல்ல போறோம். முதல் காரியம் ஈமான். ஈமான் இல்லாம, அடித்தளமான ஈமான் இல்லாம எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு உடம்பு இருக்குது, அவருக்கு எல்லா உறுப்புகளும் இருக்குது, எல்லாம் இருந்து என்ன வேணும்? கடைசியா ரூஹ் வேணும். அந்த ரூஹ் இல்லை அப்படின்னா மனிதன் வாழ முடியாது. அந்த ரூஹ் இல்லைன்னா மனிதன் செயல்பட முடியாது. அந்த ரூஹ் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. அப்ப ரூஹ் எப்படி மனிதனுக்கு ரொம்ப அவசியமோ, அந்த ரூஹ் போயிருச்சு அப்படின்னா மனிதன் என்று சொல்லவே மாட்டோம். என்ன சொல்லிடுறோமே? ஜனாசா, அது ஒரு பெணம் அப்படின்னு போற. அல்லாஹ்வுடைய ரிலாவை பெறுவதற்கு முதல் அடித்தளம் ரூஹ். அந்த ரூஹ் தான் ஈமான். அந்த ஈமான் இருந்து விட்டால் இறைவனுடைய ரிலாவை பெறுவதற்கு முதல் அடித்தளம் வந்துருக்க மாட்டேங்க. அந்த ஈமான் எப்படி இருக்கணும்? நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டிருக்கிறோம், நம்ம பேர்ல வச்சிருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வை வணங்குகிறோம், இபாதத்து செய்கிறோம், நம்ம இடத்துல எல்லாம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அது கூட நம்ம இருக்குது. அப்ப நம்ம ஈமான் ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்லவே கூடாது. இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம் நம்ம இருக்கும். அந்த எண்ணத்தோட இபாதத்து இருக்கணும். இபாதத்து, எண்ணம், கலிமா, ஈமான், இந்த 3ம் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதருக்கு வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நம்மளுக்கு நிச்சயம் கிடைத்து விட்டது. கிடைக்கும் கிடையாது, கிடைத்து விட்டது. இந்த 3 வந்துருச்சுடா. எந்த அளவுக்கு அந்த ஈமான் இருக்குது. நம்ம இடத்துல பொதுவாவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பெண்கள் ரொம்ப பலகீனமானவங்க சொல்லுவோம். பெண்கள் ரொம்ப பலகீனமானவங்க, அவங்க எதுலையுமே சீக்கிரம் விழுந்துருவாங்க, அவங்கள்ட்ட எதையும் சொல்ல முடியாது, ரகசியத்தை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்துல ஈமானுக்காக வேண்டி சஹாபாக்கள் எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்காங்க, தன் உயிரை கொடுத்திருக்கிறாங்க, கொடுமையா இருந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதற்கு முன்னால் வாழ்ந்த பெண்களும் சஹாபியத்தான பெண்களும் இந்த மார்க்கத்துக்காண்டி ஈமானை உறுதிப்படுத்த அவங்க எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னா ஒரு செய்தி நம்மளுக்கு மனசுல பதிய வைக்கணும். அம்மார பெரிய ஆசை, அவங்களுடைய குடும்பமே ஈமானுக்காண்டி பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பெரிய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். பிரோனிய காலத்துல, மூசாவுடைய காலத்துல பிரோனி இருந்தான். பிரோனிய காலத்துல மாஜித்தான் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க பிரோனுக்கு ஒரு அடிமை. பிரோன் வீட்டுக்கு வேலை செய்யக்கூடிய, பாத்திரம் விளக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த அம்மாவுக்கு ஈமானுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. பிரோனுடைய ஈமான் இருக்குமா? பிரோன் ஈமானுக்கு நேரு எதிரானவன். அவன் போய் ஈமான் சொல்ல முடியுமா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கட்டளை பிறப்பித்தான். பிரோன் இடத்துல போய் நீங்க என்ன செய், போய் ஈமானை எடுத்து சொல்லு, ஏகத்துவத்தை சொல்லு, மார்க்கம் இது அல்லாஹ் ஒருவன், நீ அல்லாஹ் கிடையாது என்று சொல்லுங்கன்னு சொல்லி கொடூரமான பிரோன் அவன் போய் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. ஆனால் அன்று அங்கு வாழ்ந்தவர்கள் யாருக்கும் ஈமான் கிடையாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த செய்திகளை கேட்டு உள்வாங்கி பிறனூட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை பெண் ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க. யாருக்கும் தெரியாது, வெளியே சொன்னா நம்ம கொன்றுவாங்க. ரொம்ப ரகசியமாக மாஜித்தா அம்மையார் அவர்கள் ஈமான ஒப்புக்கொண்டாங்க. இது எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, பணி பெண்கள் வீட்டுடைய வேலை செய்வாங்க. அப்ப பிறருடைய குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு இவன் இந்த மாஜித்தா அம்மையார் அவர்கள் தலையை வாரி விடுகிறார்கள், தலை சீவிக்கிறாங்க. நீங்க காலையில வீட்டுல பாத்தீங்கன்னா தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப அது மாதிரி தலைய நல்ல சீவி, பேன்கள் எடுத்து, ஈரை எடுத்து, எண்ணெய் தேய்ச்சி, நல்ல கொண்டைய போட்டு, பூ வச்சு, அழகு படுத்தி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பாத்தீங்களா? இதே வேலைய மாஜித்தா அம்மையார் அவர்கள் பிறருடைய பிள்ளைகளுக்கு செஞ்சாங்க. அப்படி செய்யும் போது, இழுக்கும் போது, அந்த இழுக்கக்கூடிய அந்த ஜீப்பானது கீழே தரையில் விழுந்துருச்சு. தரையில் விழுந்த ஜீப்பை மாஜித்தா அம்மையார் அவர்கள் எடுக்க முயற்படும்போது, நம்ம ஒரு பொருளை எடுத்தும் போது, செய்யும் போது என்ன சொல்லுவோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன பிஸ்மில்லாஹ் சொல்றாங்க? நீங்க எதையும் துவங்கும் போது, எடுக்கும் போது, ஆராயும் போது நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள்.
அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு. அந்த பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டோம்னா ஆதி காலத்துல ஈமான் இஹ்லாஸ் உடைய சஹாபாக்கள் விஷத்தை சாப்பிட்டா கூட அது ஒண்ணு செய்யாது. ஈமான் இருந்ததுனால, அந்த பிஸ்மில்லாஹ் சொன்னதுனால இதெல்லாம் இப்பவுமே சாப்பிட்டு நிக்காதீங்க, கொண்டு போயிடுவோம். அது அவங்களுடைய ஈமான், அவருடைய இஹ்லாஸ், அது அவங்களுக்கு எந்த இதுவும் பாதிப்பு ஏற்படல. ஆனா அப்ப ஏற்பட்ட அந்த நேரத்துல இந்த மாஜித் அம்மையா அவர்கள் இந்த பிஸ்மில்லாவை பரக்கத் பொருந்திய வார்த்தையை சொல்லி அந்த ஜீப்பை எடுத்தாங்க. பிஸ்மில்லா அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அல்லாஹ், பிஸ்மில்லா அல்லாஹ் வருதா, அந்த அல்லாஹ், இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை இந்த அம்மா சொன்ன உடனே ஜீப்பை சீவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த அம்மா யாரு? பிறனுடைய மகள். இந்த அல்லாஹ்னு சொன்னீங்க, அது என்னுடைய தந்தை பிறவன் தானே அப்படின்னு கேட்கிறான். உன்னுடைய தந்தை பிறவன் அல்ல, அல்ல, உன் தந்தையை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கான், அவன் தான் அல்லாஹ், அவன் அந்த ஒருவன் தான் அல்லாஹ். உன் தந்தையும் என்னையும் உன்னையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனைத்தான் நான் சொன்னேன் பிஸ்மில்லாஹ்னு சொல்லிச்சான். இந்த அம்மா என்ன செஞ்சு நேர போய், பாப்பா பிறவன் போய் சொல்லு, பாப்பா நம்முடைய பணிப்பெண் இந்த அம்மா வந்து அல்லாஹ்னு சொல்லுச்சு, யார சொன்னு கேட்டா உங்களை சொல்லல, வேற ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுது, உங்களையும் அவர் தான் படைச்சாராம் அப்படின்னு சொல்லு. பிறவனுக்கு சும்மா வருவா? கோபம் உனக்கு கடுமையாயிடுச்சு. இந்த உலகமே நான் தான், உலகத்தை படைத்தவன் நான் தான், உலகத்துக்கு அதிபதி நான் தான், நான் தான் மலிக், என்னைத்தான் உலகம் வழங்க வேண்டும், நான் தான் அரசன், என் சொல்லத்தான் கேட்கணும் அப்படின்னு யார் சொன்னது? பிறன் சொல்லிட்டு இருந்தான். ஆனா ரப்புக்கும் ஆகலா என்று சொன்னான். அப்ப அந்த நேரத்துல மக்கள் அவனுடைய கொலைகார பாவி அவன் செய்யக்கூடிய செயலை பார்த்து பயந்து நீ தான் ரப்புன்னு சொல்லிட்டு இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை மாத்துறாங்க. ரப்பு அவன் கிடையாது, உங்களையும் என்னையும் படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த அம்மையாருக்கு 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளை கையில இருக்கு, 2 பிள்ளைகள் வளர்ந்துகிட்டு வருது. அவருடைய ஜீவனாம்சத்துக்காக வேண்டிதான் பிறவனிடத்தை வேலை பார்க்குது. இந்த நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க. ஈமானுக்காண்டி இந்த மாஜித் அம்மையார், நான் பெரிய சம்பவம் சுருக்கமா சொல்றேன். இந்த அம்மாவை தண்டனை கொடுப்பதற்கு பிரான் முயற்சி செய்தான், தன்னுடைய அரச சபைக்கு வர வைத்தான். நீ அல்லாஹ்னு சொன்னதை என்னைத்தானே சொன்னு கேட்டான். இல்லை, உன்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவனைத்தான் சொன்ன அல்லாஹ்னு சொல்லிட்டான். பிரான் தனக்கு நேராக நின்று நீ கை நீட்டி நான் உலகமே என்னை ரப்புன்னு சொல்லும்போது நீ மட்டும் சொல்ல மறுக்கிறாயா அப்படின்னு சொல்லி உனக்கு என்னுடைய தண்டனை எப்படிப்பட்ட தெரியுமான்னு சொல்லி பெரிய ஒரு சட்டியை வச்சு அண்டா வச்சு அது நிறைய எண்ணெயை ஊத்தி அதை எரிக்க செய்தி கொதிக்க வச்சான். சுடுதண்ணி மாதிரி தர தரன்னு கொதிச்சு. நம்ம ஊர்ல அரசு வீட்டுல முக்காச்சூட்ல போண்டா போடுறோம், பச்சி போடுறோம், முறுக்கு போடுறோம், அது ஒரு நிமிஷத்துல என்ன நிலையில ஆகுது பார்த்தீங்களா? மனிதனை தூக்கி போட்ட என்ன ஆகும்? அந்த நிலையை உருவாக்கி இந்த கொடுங்கோலன் பிரான் மாஜித் அம்மையார சொல்றான், நீ ஈமான் அல்லாஹ் என்று சொன்ன அந்த வார்த்தை என்னைதான் என்று சொல்லாவிட்டால் வேறு ஒரு ரப்பு இருக்கிறான் என்று நீ சொன்னா உன் பிள்ளையை நான் அதை விட்டு போட்டுருவேன். அலற்றான், தூக்கி போட போறான். அது வரைக்கும் எல்லா உருவன் தான், நீ கிடையாது. ஒரு குழந்தையை தூக்கி உள்ளதுக்கு போட்டேன். உள்ளதுக்கு போட்ட என்ன நிலையை துடிக்க, என்ன நிலை ஆயிருக்கும் பாருங்க. தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி எந்த தாயும் இவளுடைய தியாகம் செய்யதார சரித்திரம் கிடையாது அந்த காலத்துல. அல்லாஹ் என்ற ஒரு வாசத்துக்காக வேண்டி தன் பிள்ளையே போனாலும் பரவாயில்ல, நானும் ஈமானை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப 2வது நீக்கி போட்டான். 2வது நீக்கி போட்ட பிறகு அதுவும் குறித்து கதறி கதறி அது சுடுல, அது சொட்டு புதுக்கி அது அப்படியே வெந்து போச்சு. 3வதாக தன்னிடத்திலே அந்த குழந்தை தாய்ப்பால் குடித்துக் கொண்டிருக்குது. 3வது தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அந்த பிள்ளையை குடுங்குகிறார். இப்ப சொல்லு என்று அலட்டுகிறார். அந்த அம்மா அப்பொழுதும் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் தான், நீ அல்ல. அப்பொழுது குர்ஆன் இந்த பிள்ளையை பிடிச்சு போறதுக்கு தூக்கம் போகும்போது அந்த பிள்ளை அந்த தாய்கிட்ட சொல்லுது, அம்மா எந்த நிலையிலையும் உன்னுடைய ஈமான மட்டும் நீ விட்டு கொடுத்துறாரு. என்னையே அவன் தூக்கி உள்ளதுக்கு போட்டாலும் பரவாயில்ல, நீ ஈமான விட்டு கொடுத்துறாத.
அல்லாஹ் உன்னையும் என்னையும் இந்த எண்ணெயில வேக வைத்து உன்னை சொர்க்கத்துக்கு அழைக்க காத்திருக்கிறான். இங்க கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம அந்த சொர்க்கத்தை நம்ம அடைய முடியாது. அந்த சிரமத்தை இங்க கொடுக்கிறான் நம்மளுக்கு. ஈமானை விட்டுறாத. யார் பேசுறது? குழந்தை பேசுறது. துனியாவில் 4 பேர்கள் தான் பேசுறார்கள் குழந்தை பருவத்தில். பேசக்கூடிய வயசு அடைகிறது. பேசாத வயசுல துனியாவிலே பேசிய குழந்தைகள் 4. அந்த 4 ஒரு குழந்தை. இந்த குழந்தை அந்த குழந்தை பேசிச்சு, தாயிடத்தை சொல்லுச்சு, எந்த நிலையிலும் ஈமானை இழந்துறார். தாயும் அந்த பிள்ளையும் தூக்கி போட்டான், பச்சை பிள்ளைய. அது வந்துருச்சு. இப்ப சொல்ல 3 பிள்ளைகளும் போயிருச்சு. நீனாவது ஒழுங்க இருந்தீனா உன்ன உயிரோடு விடுன்னு சொன்னான். என் 3 பிள்ளைகளும் ஈமானுக்கான பறிவுடுத்த எனக்கு என்னை பத்தி என்ன கவலை, நீ என்ன செஞ்சுக்கோ, ஆனா எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடு. நான் கடைசியா ஒரு வாய்ப்பு, உன் வீட்டில் நான் பணி செஞ்சவன், உனக்கான உன் பிள்ளைகளாக சோறாக்கி போட்டவன், உன் பிள்ளைகளுக்கு நான் மேலுகளை கழுவி விட்டவன், உனக்கு அடிமைத்தனத்தை இருந்தவன், எனக்காண்டி ஒரே ஒரு சிறிய ஒரு ரெக்வஸ்ட், ஒரு வாய்ப்பு கொடு. என்னன்னு கேட்டான். ப்ரோ அப்படியா தெரிஞ்சிருவா அந்த பொம்பளை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எண்ணெயும் தீக்கி எண்ணெயில போட்டு வெந்து நாங்கள் கரித்துண்டாக ஆன பொழுது, பிராவனே இந்த கரித்துண்டு எலும்புகள் எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரே கபரிலே நீ அங்கே அடக்கம் செய்து விடு. ஒரு துணியிலே கட்டி என் மேனியில் உள்ள இந்த துணியை அவுத்து அதிலே கட்டி ஒரே துணியிலே ஒரே கபரிலே நீ அடக்கம் செய்து விடு. இந்த ஒண்ணுதான் என் கோரிக்கை என்று சொன்னார்கள் வாஜித் அம்மையார் அவர்கள். குர்ஆன் அதே மாதிரி இந்த அம்மாவை தூக்கி போட்டு அந்த எல்லா எலும்புகளையும் 4 எலும்பையும் ஒன்னா சுருட்டி ஒரு கபர்ல அடக்கி வச்சாங்க. இந்த கபூர்ல இருந்துதான் துனியாவில யாரும் இந்த அளவுக்கு ஒரு நறுமணத்தை காண முடியாத ஒரு நறுமணம் அன்றைய காலத்தில் அந்த கபூர்ல இருந்து வெளிவந்துச்சு. இந்த மனம் வெளியே வருவதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் உணர்கிறார்கள். இதனுடைய வரலாறை கேட்கிறாங்க. இந்த கபூர்ல இருந்து ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வருது? அப்ப சொல்லப்பட்டதுதான் இந்த சரித்திரங்கள். பாருங்க, தன்னுடைய குடும்பத்தையே குர்ஆன் இவ்வளவு கொடூரமான முறையில் அவன் தண்டனை கொடுத்தும் ஈமான மட்டும் சில கடைசி வரைக்கும் இறக்கவே இல்லை. எது போனாலும் சரி துனியாவுல நான் ஈமான விடமாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லிட்டான். இந்த அளவுக்கு உண்டான இப்ப சூழ்நிலை நம்மளுக்கு இல்ல. யாரும் நம்மளை அவ்வளவு கொடூரமான முறையில தண்டிப்பதுக்கு இல்ல. ஈமான விடு, இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி இப்ப யாரும் இல்ல. நம்மளுக்கு ரொம்ப இலகுவாக மார்க்கத்தை ஆக்கி கொடுத்துட்டாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம தான் அந்த ஈமான் உறுதிப்படுத்தணும். வேற யாரும் நம்மள நீ ஈமான விடுன்னு சொல்லப்பது இல்லை. அப்ப அந்த ஈமானை நம்ம மனசுல என்ன செய்யணும்னா உறுதியாக கொண்டு வந்து நாங்கெல்லாம் ஈமான் தான் இருக்கிறோம். ஈமான் இருக்க போய் தானே முஸ்லீமா இருக்கிறோம், முஃமினா இருக்கிறோம். அது இருக்க போய் தான் நாங்க தொழுகிறோம். அது இருக்கத்தான் நாங்க வந்து நோன்பு வைக்கிறோம். அதனால சக்காத்து கொடுக்கிறோம். அதனால ஹஜ் செய்யறோம். அல்லாஹ் இதுக்கு அதுதான் வந்திருக்கிறோம். அப்படியே மட்டும் சொல்லக்கூடாது. ஈமான் தான் மட்டும் இல்ல, நம்மிடத்தில் இஹ்லாஸ் இரண்டாவது. அந்த இஹ்லாஸோட ஈமான் இருக்கும். இந்த இஹ்லாஸ் தூய்மையான எண்ணம், நம்முடைய பரிசுத்தமான எண்ணம். அந்த எண்ணம் தூய்மையாக இருந்துவிட்டு ஈமானோடு இருந்துவிட்டு மூன்றாவதுதான் அந்த இபாதத், நம்மிடத்த வணக்க வழிபாடுகள் இருக்குன்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சாங்க. அந்த மூன்றையும் பெறுவதற்கு எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்னா இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம் இரண்டாவது. என்ன எப்படி இருக்கும்னா உலக துனியாவை பத்தி இருக்க கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இறனும் என்ன இறன பாக்கியம், உங்களுடைய வாழ்க்கை எப்படி என்ன என்பதை எழுதி வச்சுட்டான். நீங்க போய் ஒன்னும் தேட போன அவசியம் இல்ல. ஆனால் உங்களை தேடும்படி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் நிர்ணயித்த அந்த இதை தேடிக்க எடுத்துக்கோ அப்படிங்கிறான். அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன விதிரை இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறான். அதுதான் நடக்கும். நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அல்லாஹ் உன் உயரம் அல்ல, உன் காலம் கீழே இருக்குன்னு சொல்லி தள்ளிடுவான். நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் அல்லாஹ் நீ இருக்க இடம் கீழே இல்ல, நீ உயரத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு உயர்த்து வச்சிருவான். மரணத்துக்கு முன், நம்முடைய மரணத்திற்கு முன் நம்மளுக்கு எது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கோ அது நடக்கும். நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி நடக்கும். ஒண்ணு கீழே இருந்தா மேல போயிருவோம், மேல இருந்தா கீழே வந்துருவோம். பொருளாதாரத்துக்கு வேற ஒண்ணு இல்லை. அது நம்மளுக்கு உலகத்தில் கிடையவே கிடையாது. எங்க நம்மளுக்கு சாப்பாடு இருக்கா, இருக்க ஒரு வீடு இருக்கா, கஷ்டங்கள் இல்லாமல் சில செலவு பணம் இருக்கா, போதும் அல்ஹம்துலில்லாஹ். வேற எதுவும் துனியாவில் தேவையில்லை. அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான்.
அல்ஹம்துலில்லாஹ். இஹ்லாஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடுக்கு கொடுக்காம இருந்தாலும் இதுதான் என்னுடைய வழி, இறைவன் எனக்கு நாடியது இதுதான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இல்லாவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். இதை யார் கரெக்டா ஃபாலோ பண்ணி வரமோ அவர்தான் இஹ்லாஸ். பிறரை பற்றி எந்த விதமான துன்பமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது, பிறருக்கு நாம் இடையூறு பண்ணக்கூடாது, பிறரை சபிக்க கூடாது. நீ அப்படி போயிடுவ இப்படி போயிடுவ அப்படி சபிக்க கூடாது. எவ்வளவு பெரிய சண்டைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நம்மளுக்கு மத்தியிலே சுருக்கத்தை ஏற்பட்டாலும், அதாவது பிரிந்து போனாலும், அல்லாஹ் அவருக்கு ஒரு நேரத்தில் என்னை புரிய செய்வான், அன்னைக்கு அவர் சேர்ந்துவார். அப்படித்தான் சொல்லணும். இப்படி ஆயிட்டான், அப்படி போயிட்டான், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், நம்ம வாழ்க்கையில என்னென்ன உதவி செஞ்சோமோ அதை பூரா சொல்லி காட்டி அந்த நன்மையை பூரா அதை அழிச்சிடும். செஞ்ச உதவி பூரா சொல்லி காட்டி எல்லாத்தையும் நன்மை அழிச்சிடும். ஒரு பெண்மணி இருக்குது, அது ஒண்ணு ஆண்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் நம்மளோட உதவி கேட்பாங்க, என்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைய படிக்க வைங்க, என் பிள்ளைய அறிவாளி ஆட்டும், என் பிள்ளை நோயா கிடக்குறான், குணமாக்க உதவி செய்யுங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்மகிட்ட வந்திருப்பாங்க, நம்ம உதவி செஞ்சிருப்போம். அவங்க வீட்டுல சமையல் பண்ணிருப்பாங்க, சாப்பாடு இருக்கும், பிள்ளைக்கு குழம்பு இருக்காது, கேட்டிருப்பாங்க, பக்கத்து வீட்டுல குழம்பு கொடுத்திருப்போம். வீட்டுல ஏதாவது ஒரு ஜாமம் கேட்டிருப்பாங்க, நம்ம கொடுத்திருப்போம். இல்லாத நேரத்துல ஏதோ ஒண்ணு ஊருன்னு இருந்தா வெளியில இருந்தா பக்கத்துல இருக்காங்க, ஏதோ ஒண்ணு கேட்பாங்க, நம்ம ஏதாவது கொடுப்போம், நம்ம ஏதாவது கேட்பாங்க அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் வழக்கத்துல உள்ளது. இப்படி எது நடந்திருந்தாலும் நம்மளுக்கு மத்திய சண்டைகள் ஏற்படும் போது, மனக்கசப்புகள் உருவாகும் போது, அந்த சொல்லி காட்டி அவளை திட்டுறோம் பார்த்தீங்களா, அது இஹ்லாஸ் அல்ல, அது இஹ்லாஸ் அல்ல, அது சைத்தானுடைய வேலை. நம்ம அமல பூரா நம்ம செஞ்ச தியாகத்தை பூரா க்ளோஸ் பண்ணிடுவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், இந்த இதனால் சதக்கா கொடுத்து எவ்வளவு நன்மையை சம்பாதித்து பண்ணிருப்போம், எல்லாத்தையும் அழிச்சுவான் சைத்தான் பிடிச்ச. அவன் இருந்து நம்ம பாதுகாக்கிறதா பெரிய பொறுப்பா இருக்க. சைத்தான் பாதுகாக்கிறதா பெரிய பொறுப்பு. எந்த பொறுப்பு தெரியுமா? நீங்க எல்லாம் நம்ம சொல்லிட்டோம், அல்லாஹ் விருந்தாலே வந்திருக்கீங்க. நீங்க இப்ப ஒரு போட்டோ எடுங்க, உங்க முகத்தை, உங்களுடைய முகத்தை உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இப்ப என் முகத்தை பார்க்கறது எப்படி தெரியும் சொல்லி உங்களை எல்லாரும் யாரா இருந்தாலும் சொல்லி கேளுங்க. நீங்க கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எவரும் முக மலர்ச்சியோட உங்க முகத்துல வேற அருள் வழிந்ததாக இருக்குது பாக்குறோம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றேன், எல்லாத்தையுமே உங்க ஊருக்கு நம்ம ஊருக்கு அனுப்பிட்டோம்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க, நீ இருக்கும் போது நீ இப்படி இருந்தீங்க, இப்ப உங்க முகத்தை பார்க்க ஒளி இருக்குது, எங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. அவர்கள் சொல்வார்கள், உங்க முகத்தில் ஒரு அருள் தெரியுது, ஒளி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. நம்ம இஹ்லாஸான எண்ணம், நம்முடைய அல்லாஹ்வை நம்ம காண வேண்டும், அவனுடைய வீட்டை காண வேண்டும். அந்த காபாயை பார்த்து கண்ணீர் வடித்து நம்ம அழுது வந்தீங்களா, அது இஹ்லாஸ். அது யாருக்கு வரும்? நம்ம இடத்துல இறைவனுடைய தக்வா பயம் இருந்தா தானே வரும். என்ன காபா, ஏதோ ஒரு வீடு தானே, நம்ம தான் ஜீவில வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல இதா இருந்து போயிட்டு வச்சுங்களேன், அந்த உணர்வு மட்டும் இருக்காது. அந்த காபாயை பார்த்து நம்ம அழுகிறோம், அல்லாஹ் இடத்துல வந்து அழுது ஹரத்துல உட்கார்ந்து துவா செய்யறோம், துவா செய்யும் போது அல்லாஹ்வுடைய பயத்துல செய்யறோம். எத்தனை பேர் ஒன்னோடு ஒண்ணு உரசிட்டு போறோம், நம்மகிட்ட கெட்ட எண்ணங்கள் வராது. ஊர்ல வரும், பஸ்ல போவோம், ரோட்ல போவோம், அப்ப வந்து அவர் ஆண் பெண்ண பெண் ஆணை அவங்க பார்க்கக்கூடியது, அவருடைய உணர்வுகள் ஏற்படக்கூடியதை பார்க்கிறோம். இங்க வருமா? வராது. இந்த இடம் அப்படிப்பட்ட இடம் ஹரம். அல்லாஹ் தஆலா எப்படி நிர்வகிச்சிருக்காம பாருங்க, அதுக்கு பேரு ஹரம். தடுக்கப்பட்டிருக்கு எல்லா விஷயத்தையும், எண்ணத்தையும் தீய எண்ணத்தையும் அல்லாஹ் தடுத்துட்டான் நம்மகிட்ட இருந்து. அதனால பாருங்க, அந்த காபா அதை சுற்றி உள்ள பகுதி நம்ம பார்க்கிறோம். நம்ம இடத்துல நல்ல ஒரு எண்ணம் இருந்ததுனால தீய சிந்தனைகள் நம்ம இடத்துல இருக்காது, வராது. அதான் இஹ்லாஸ். அதனாலதான் அந்த கௌபா பார்த்தா நமக்கு அழுகு வருது. அதனால திரும்ப திரும்ப கௌபா பார்க்கணும்னு சொல்றோம். அதான் அந்த கௌபா பார்த்துட்டே இருக்குன்னு சொல்றோம். அதான் அந்த கௌபாவை தவாஃப் செய்யணும்னு சொல்றோம். அதனாலதான் அதிகம் உம்ரா செய்யுங்கன்னு சொல்றோம். நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உடல் வலி ஒரு பக்கத்துல போறான்னு தான் உடனே ஒரு வண்டியை தூக்கு, உடனே போய் ஒரு தாயா வந்துருமா, ஒரு ரோடுக்கு போகணுமா, ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது, உடனே மோட்டர் சைக்கிள் தூக்கு உடனே ஓடு போவோம். இங்க அப்படி யாரா எந்த மோட்டர் எடுத்துக்கிறோமா? நடக்கிறோம். ஒவ்வொரு எட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் எழுதுகிறான் நன்மைகளை, வழக்குகளை வைத்து. தீமையே இல்லாமல் அதிகமா நன்மை செய்யக்கூடிய இடம் ஒரே இடம் எங்க தெரியுமா? இங்கதாங்க. நம்ம ஊர்ல கூட இந்த மாதிரி கிடைக்காது. எவ்வளவுதான் நீங்க நன்மை செய்யுங்க,
நைட்டு கணக்கு பார்க்கும்போது பாவம் மிகச்சுதான் இருக்கும். பெரும்பாலான நன்மைகள் கம்மியா இருக்கும். நிறைய நன்மை செஞ்சிருப்போம், நமக்கு தெரியும். நோன்பு வச்சிருப்போம், சதக்கா கொடுத்திருப்போம், சிலருக்கு ஹிதமத்து பண்ணிருப்போம், நிறைய நன்மை செஞ்சிருப்போம். கணக்கு பார்த்தா தீமைகள் அதிகமா இருக்கும். கண், காது, மூக்கு, வாய், நம்முடைய உடல்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல வந்தா நம்மளுக்கு அதிகமா நன்மைகள் மட்டும் மிச்சம் இருக்கும், பாவம் இருக்காது. அதுதான் இஹ்லாஸ். அந்த எண்ணம் நம்ம மனசுல இங்க வந்த உடனே ஊர் சிந்தனை வரல, வியாபாரத்தை பத்தி சிந்திக்கல, ஊர குடும்பத்துக்காரருக்கு பேசல. 2 நாள் ஆச்சு, அங்க இருந்து போன் பண்றாங்க, 2 நாள் ஆச்சு பார்க்கலன்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டோம் சொல்லி விட்டுட்டோம். சிந்தனை நம்மளுக்கு அதை பத்தி பேசணும், உறவாடணும், வைக்கிறது என்ன வரமா இருக்குது. நம்ம என்ன முறை எங்க இருக்குது, பார்க்கணும். இங்குள்ள நிலையிலே இருக்கு, அங்க வருது இல்ல. லேசா லேசா வரும், பாசி தூரம் விட்டு போயிருவோம். ஊர்ல இருக்க மாதிரி ஃபுல்லா செய்யல, நம்ம இறங்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இபாதத்தை செய்ய வேண்டும், அதிகமாக செய்யணும். இஹ்லாஸ் இருக்கு. இந்த இஹ்லாஸோடு ஈமான் நம்மகிட்ட இருக்குது. இஹ்லாஸ் இந்த எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்குது, எண்ணம் வர வேண்டும். அதோட இபாதத். இபாதத் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் செய்யறோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்ய வேண்டும் என்றுதான் செய்யறோம். நம்ம உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று வந்திருக்கிறோம். அதுக்காக நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல இபாதத்துகளும் இஹ்லாஸோடு செய்யும் போது நிச்சயமாக நாம் எந்த கோரிக்கையை வைத்து வந்தோமோ அது நிறைவேறும். அங்க சவுண்ட் கேட்குமா? பேசாதீங்க, பேசாதீங்க. ஈமான் நம்மகிட்ட அந்த அளவுக்கு உறுதியா இருந்ததுனால, இஹ்லாஸ் நம்மகிட்ட இப்படி இருக்கிறதுனால, இபாதத்தை நம்ம சரியா செய்யும் போது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. இந்த 3 உங்களுக்கு இருந்தால் உறுதியாக நம்புங்கள். அல்லாஹ்வுடைய சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய சத்தியமிட்டு இந்த இடத்துல மக்காவை வச்சு சொல்றேன். இந்த 3 உங்களுக்கு இருந்தால் உங்களால் உலகத்தில் நடக்கவே முடியாதுன்னு சொல்லி எவர் சொல்லி இருந்தாலும் அந்த காரியம் நடக்குங்க, நடக்கும். உறுதியா சொல்றேன். நான் ஏதோ சொல்ல தெரியுமா, எத்தனையோ இந்த பஷாரத் அல் பஷாரத்துல வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அங்க 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், 15 பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஹாஜிகளும் தங்களுடைய மனசுல கணத்தை கொண்டு வர்றாங்க. ஊர்ல இருந்து வரும்போது எங்களை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, தீர்க்கப்படணும், அதுதான் அல்லா இடத்தை பார்க்க வந்திருக்கோம் சொல்லுவாங்க. அவங்க சில வழிமுறைகளை சொல்லி இபாதத்தை இப்ப செய்யுங்கன்னு சொல்லுவோம். அந்த இபாதத்தை இந்த 3 சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒரு அம்மா வந்துச்சு, 7 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, 7 வருஷம் இல்லை. நம்ம இளையாங்குடியில போல அம்மா தலாக்குக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ளக்கார பிள்ளை இல்லைன்னு, சொத்தை யாரும் அணைக்கிறது, சொத்தை அணைக்க பிள்ளை இல்லையா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னு தலாக்கு கொடு நோட்டீஸ் கொடுத்துட்டா. அந்த மனக்கணத்தோடு வந்துருச்சு, வந்து அழுகுது. இந்த மாதிரி நான் ஊருக்கு போகும்போது எனக்கு தலாக் நோட்டீஸ் வந்துடும், நான் என் கணவரை பிரிக்கணும், அந்த மாதிரி நிலையில் இருக்கு. எங்க அத்தாவுக்கு நான் ஒரு பொண்ணு தான், எனக்கு ஒரு குழந்தை இல்லாத ஒரு காரணம் தான், வேற எந்த குறையும் எடுத்து அவங்க காணல, குழந்தை இல்ல அப்படிங்க காண்டி செய்யறாங்க. அல்லாஹ்ட கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள உள்ள விட்டோம், விட்டோம். அவங்க அம்மாவையும் அந்த பிள்ளைய விட்டு, நீ எந்த விஷயத்த சொன்னி என்கிட்ட அதை உன்னை படைத்த ரப்புட சொல்லு போய், அவன் தானே உனக்கு தரல குழந்தைய கொடுக்கிறது யாரு, அந்த மகனை உருவாக்குறது யாரு, அவன் தானே. உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கியவன், உன் வயிற்றில் ஒரு கருவை உருவாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு சிரமம் கிடையாது. பொய்க்கல், அழு, அவனை விடாத, அவன் கால புடி சொல்லிட்டோம். இந்த புள்ள போய் என்ன செஞ்சு கௌபாத்தனைய பிடிச்சி அழுது 2 வார்த்தை என் காதல விழுந்துச்சு. அந்த அம்மா சொல்ல 2 வார்த்தை என் காதல், ஒன்னு எனக்கு குழந்தைய கொடு, இல்லை நீ மௌத்தாக்கு, எனக்கு தலாக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. 2 குழந்தைக்கு தாய் இன்னைக்கு ஒரே பிரசவத்துல. டாக்டர் சொல்லல முடியாதுமா உனக்கு, நீ அந்த தன்மை இழந்துட்டமா, லட்சக்கணக்கில் செலவழிச்சாரு, முடியாதுமா, நீ எந்த வழியும் எடுக்காது, வேஸ்டா செலவழிக்காது, உனக்கு இல்லை என்று சொல்லிட்டார். உன் கணவருக்கு இருக்கு, உனக்கு இல்லை சொல்லிட்டா. எப்படி இப்ப குழந்தை வந்துச்சு? அல்லாஹ்வா டாக்டரா? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? குழந்தை கொடுக்கக்கூடிய, குழந்தைய மகவை உருவாக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. இந்த இடத்தை பெற்றது அந்த பெண் எதை கொண்டு தெரியுமா? இந்த ஈமான், அந்த அம்மாட்ட இருந்த இறைவனுடைய நம்பிக்கை, இஹ்லாஸ், அது அந்த 2ஐயும் சேர்த்து செய்த இபாதத், துஆ.
இந்த துவா, இந்த ரெண்டையும் சேர்த்து கேட்ட துவா பாருங்க. இன்னைக்கு 2 குழந்தைக்கு தாய், இன்னைக்கு 3 குழந்தையாச்சு. ஒரு குழந்தை 2ஆம் பிறந்துச்சு, ஒரு 8 புள்ள, ஒரு புள்ள, 3 குழந்தைக்கு தாய், 3 செல்வங்கள், ஆம்பளை புள்ள 3 போச்சு. இப்ப கேட்க பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்க, அதுக்கு ஒரு உம்ரா செய்யணும் சொல்லி பாருங்க. அல்லாஹ்வுடைய நசீப் பார்த்தீங்களா? இதுதான் நம்ம எண்ணத்தை அல்லாஹ் இடத்துல கொட்டினாலும் கிடைக்கும், அல்லாஹ் தருவான். அதுக்கு தான் சொல்றேன், இந்த 3ம் நம்மளுடைய சரியா இருக்குன்னா என்னதுனா ஈமான், என்னது இஹ்லாஸ், இபாதத், வணக்க வழிபாடு, தொழுகிறது, சதக்கா கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, உம்ரா செய்யறது, இது எல்லாத்தையும் ஈமானோட இஸ்திக்பார் செய்து அல்லாஹ் துஆ செய்யணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யணும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சோமோ எனக்கு தெரியாது, ஏதோ வழியை செஞ்சிருப்பாங்க, அதை இஷாவில செஞ்சிடணும், துஆ செஞ்சு மன்னிப்பு கோரினோம் அல்லாஹ்விடத்துல. யார் தன்னுடைய குற்றத்திற்காக வேண்டி தன்னிடம் இறையச்சத்தோடு தௌபா செய்கிறார்களோ அவரை நான் வெறுங்கையாக அனுப்ப மாட்டான் இறைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செஞ்சிட்டு அப்படின்னா அல்லாஹ் மன்னிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன உணர்ந்துட்டீல, நான் செய்ய தப்புதான், அதுதான் பாவ மன்னிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப உடனே கிடைக்கும். இந்த 3ஐயும் பெற்று நாம் வரும்போது நிச்சயமாக இறைவனுடைய ரிலாவை பெறுவோம். யாருக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ இந்த 3ஐயும் சரியாக்கி கொள்ளுங்கள். இந்த 3 உங்களுக்கு வந்துருச்சா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். எனக்கு திருப்பொருத்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க எப்படி உணர முடியும்? உணர முடியும் துனியாவில். அல்லாஹ்வுடைய இடத்துல நாம் கேட்கக்கூடிய துஆ சிலருக்கு கபூலாகாது, சிலவருக்கு என்ன செய்யாதுங்க கபூலாகாது. நான் எல்லாம் செஞ்சேன், நான் தொழுகிறேன், ஈமான் செய், எங்க வீட்டுல தொழுகிறாங்க, நாங்க நிறைய பேருக்கு சதக்கா கொடுக்குறோம், நீங்க எல்லாம் செய்யறோம், ஆனா எனக்கு துவா அங்கீகரிக்கல, கேட்ட துவா கபூலாகலையே அப்படின்னு சொன்னால் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கான்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுத்திருக்கான். இந்த நேரத்தில் நீ கேட்டதை சந்திட்டால் நீ அல்லாஹ்வை மறந்து விடுவாய். நீ என்ன செஞ்சுடுவ? அல்லாஹ்வை மறந்துடுவ. அப்போ உன்னை ஈமானோடும் உன்னை இபாதத்தோடும் என்னுடைய திருப்பொருத்தத்தோடு வைக்கணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் காலம் உன்னை விட்டு வச்சு அதற்கு பிறகுதான் உன் கஷ்டத்தை நீக்க முடியும். அப்ப நீக்கிறாத்தான் நீ முழுமையாக இறுதி வரை உன் ரூஹு இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் நீ இபாதத்துக்குரியவராக என்னுடைய திருப்பொருத்தத்தை பட்டவராக நீ இருக்க முடியும் என்று அல்லாஹ் நாடி இருப்பார். அதனால இப்ப கேட்டோட கொஞ்சம் கிடைச்சிருக்காரு, கொஞ்சம் தள்ளி கிடைக்கும். இந்த 3 மட்டும் நம்மகிட்ட சகாம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னால கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு தான் போவோம், அடையாம போகவே மாட்டாங்க. அந்த 3 சரியாயிக்கொள்ளாமா? நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வந்திருக்கிறீங்க. இந்த பூமியில சஹாபாக்கள் இந்த 3 விஷயத்தை தான் கொண்டுட்டாங்க, வேற எதுவும் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அவங்க சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, அடுத்த நேரம் சாப்பாடு என்னன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியாது. எத்தனை அதிசயமா கேட்டிருக்கோம், வீடுகள் நிறைய வீடுகள் அடுப்பே எரியாமல் கிடந்திருக்கு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை புதலி பாத்தியமாவை விட்டு எத்தனை நாள் அது தெரியாம இருந்தது. எத்தனை சஹாபாக்கள் வரலாறு பார்க்கிறோம் அடுப்பு எரியாம இருந்தது. அவங்க எல்லாம் வாழலையா? அவங்களுடைய துனியாவுல நல்ல இபாதத் செய்யலையா? ஈமானோட இருக்கலையா? அவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம போற்றி போகக்கூடியவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க எப்படி வந்தாங்க? அந்த அவங்க உலகத்தை பத்தி சிந்திக்கவில்லை. அவங்க இந்த 3 இருந்தா போதும் சொல்லி இந்த 3ஐயும் சரியாய் வச்சிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு உலகம் மறக்கல, உலகம் மறக்க மக்கள் மறக்கல, அல்லாஹ் மறக்கல. இன்னைக்கு வரைக்கும் பேச வச்சுட்டான், நம்மள வச்சு அவங்களுடைய இடத்தை வச்சு பேசிட்டு இருக்கான். அதனால இந்த 3 விஷயங்களும் நம்மளதுல கண்டிப்பாக உறுதியாக இருக்க வேண்டும். 3ஐ விட்டு நம்ம விலகி போயிடே கூடாது என்று நீங்க அல்லாஹ் இடத்துல தௌபால துஆ செய்யுங்க. தௌபால துஆ செய்யுங்க. நம்ம துஆ செய்யறது நம்முடைய பொறுப்பு, நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அவன் அமானிதம் அது. நீ யா அல்லாஹ் உன் அமானிதமாக நான் ஒரு நேர்ச்சை செய்கிறேன், நான் அடுத்த இந்த வருஷம் உம்ராக்கு வந்துட்டேன், நான் ஹஜ் செய்யணும், உன் கஅபால ஹஜ் செய்யணும், இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி கொடுக்கிறது உன் அமானிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. நீங்க நம்ம சொல்லிடணும், கடமை அதுதான். அல்லாஹ் அது உங்களை எப்படி முடியுமா? அவங்களுக்கு பொருளாதாரம் இல்ல, உடம்பு வலி இல்ல, உடம்புல சரியில்லை, நம்ம எப்படி செய்ய முடியும்? நம்ம வீட்டுல 3 புகர் இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு புகர் இருக்கு, இதெல்லாம் கடைசிக்கணுமே, எப்படி ஹஜ் செய்ய முடியும்? நீங்க நினைக்காதீங்க, அல்லாஹ் பார்த்துக்கூடாத, அல்லாஹ்வுடைய பொறுப்பு அது. நீங்க எல்லாம் வர நினைச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் வசதியா இருக்கிறாங்க, உம்ரா கிடைச்சிருக்கா? எவ்வளவு வசதியா இருக்கிறாங்க, ஹஜ் செஞ்சிருக்காங்களா? எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருப்பாங்க,
ஹஜ் செய்யாமலேயே மரணிச்சிருப்பாங்க. எல்லா வசதியும் இருக்கும், நம்மளை விட அவங்களோட நம்ம பல மடங்கு கீழே இருப்போம். நம்ம ஹஜ் செஞ்சிருவோம், நம்ம உம்ரா செஞ்சிருவோம், அவங்க இன்னும் கௌபாவே பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம ஊரே பார்க்கலாம் நிறைய பேர். அது இறைவன் நசீபு, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கல, நம்மளுக்கு தந்திருக்கிறான். அப்படின்னா நாம அல்லா இடத்துல ஒரு பொறுப்பு படுத்தணும். வந்த இடத்த பார்த்துட்டோம், பொறுப்பு கொடுக்கணும் அல்லா இடத்துல. இது உன்னுடைய பொறுப்பு, உன் அமானிதம், என்னையும் ஹஜ்ஜுக்கு ஒன்றை சேர்த்தது, நான் ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சுட்டேன் அப்படின்னு. சரிங்களா? ஊருக்கு போனாலும் வந்து நான் 5 நேரம் சொல்லணும், நான் என்ன வேலை இருந்தாலும் சரி, நான் இபாதத்தை நான் விடக்கூடாது, கடைசி வரைக்கும் இந்த ரூஹு இந்த உலகத்துடைய பிரிய வரைக்கும் நான் இபாதத்துக்குரியவனா அப்படின்னு நியத் செஞ்சிடணும். அந்த நியத்தை மட்டும் நம்ம வச்சிட்டோம்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கபூலாக்கிடுவான். அந்த நியத்து இருந்த காரணத்தினாலேதான் சஹாபாக்கள் பெரிய உயர்வடைந்தார்கள். அவர்களை இந்த மக்காவில் இருந்து அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்லி இருக்கிறான். அவங்க பேரு எவ்வளவு அமல்கள் செஞ்சாங்க, எந்த அளவுக்கு உயர்ந்தான்னு வரலாறு இருக்கு. பின்னால் இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போகக்கூடிய விஷயம் சொல்லும்போது அதை பத்தி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப அடுத்து இங்க நாம இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 10 ஆண்டுகள் 10 வருஷம் ஏகத்துவத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. கலிமாவை எடுத்து சொன்னாங்க, சஹாபாக்களை உருவாக்குறாங்க. அவங்க அப்படி ஒண்ணு லேசா ஒண்ணு இந்த மார்க்கத்தை வளர்த்தறல. அவங்க கஷ்டங்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கறத நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காலையில 8 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் பஸ் வரும். 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு வந்துடும். சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு பஸ் வரும்போது, பஸ் வர்றதுக்கு முன்னால நாம பஸ் காத்திருக்கணும். பஸ் நம்மள காத்திருக்காரு. இங்க வந்து பஸ் நம்ம தான் காத்திருக்கணும். பஸ் நம்மள காத்துட்டு இருக்காது. சொன்ன நேரத்துல கீழே எல்லாரும் இறங்கி வந்துடணும். பஸ் டிராபிக் இல்லாம அந்த வந்துருச்சு அப்படின்னா உடனே ஏற சொல்லுவோம். ஏறணும். போகும்போது முதல்ல போகும்போது தவுர் குகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொலை செய்ய திட்டமிட்ட இந்த பூமியில அல்லாஹ் தஆலா இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்ய சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் இவர்களிடம் பாதுகாக்க இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான் அந்த குகை. நம்ம நினைக்க ஒரு பெரிய குகையா இருக்கும், அதுக்குள்ள போய் தங்கியிருப்பாங்க, யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த குகை 2000 அடிக்கு மேல இருக்கு. இந்த குகையில எப்படி ஏறி இருப்பாங்க அப்படிங்கிற முதல்ல நம்ம சிந்திக்கணும். எவ்வளவு இப்ப பாரிக்கட்டு எல்லா வசதிகளும் இருக்கு. அன்னைக்கு கண்டு முடான ஒரு கல்லு மல்லு கிடக்கும், ஒரு கல்லுல தெரியாம இஷ்டம்னா கல்லு உருண்டுரும், மேலாவது கீழே விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களும் ரலியல்லாஹு அவர்களும் இந்த மலை குகையை ஏறி ஒரு சிறிய ஒரு கூடாது மேலதான் ஓட்ட இருக்கும், மேலதான் ஏறணும். கீழே இருந்து உள்ள போற மாதிரி இருக்காது. மேல ஏறி கீழே இறங்கி உள்ள போனா ஒரு ஆள் 2 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவ்வளவு குகைங்கிறது. அது 1008 ஓட்டைகள். அதுல ஒரு மலை இருந்துச்சுன்னா, ஒரு குகை இருந்தா அதுல என்னெல்லாம் இருக்கும், பறவைகள் இருக்கும், பூச்சி பூட்டுகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துல அலைந்த பாலடைந்த கடந்த ஒரு ஓட்டக்குள்ள அதுதான் சவுறு. அந்த குகைக்குள்ள உள்ள நுழைஞ்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அந்த பறவைகளை கொண்டும் சிலந்தைகளை கொண்டும் அல்லாஹ் பாதுகாத்தார்கள். இவருடைய பொறுப்பு. அல்லாஹ் தானே போய் சொன்னாங்க, நீங்களா போங்கன்னு சொன்னாங்களா? இறைவனுடைய கட்டளையை ஏற்காமல் சொல்லாமல் போன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நான் சொல்லி மீன் வயிற்றுக்குள்ள கொண்டு போய் தள்ளிட்டாங்க அல்லாஹ் தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த நாட்டோட ஹிஜ்ரத் செய்தனால ஒரு சாதாரண ஒரு நூலாம்பரன்னு சொல்லுவாங்க ஊர்ல, சிலந்தியின் எச்சம், அதை கொண்டும் புறாவை கொண்டும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றிட்டார். குறிஞ்சி 2 பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். உள்ள யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும். பெரிய உள்ள போய் வரலாம் கிடையாது, அப்படிப்பட்ட இடத்துல. ஆனா அவரை குளிய விடாமலும் அவரை கண்ணுக்கு பார்க்க விடாமலும் அவர் சிந்தனையை திசை திருப்பி அல்லாஹ் அனுப்பிட்டான். ஹதீஸ் அப்ப நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இடத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர் கேட்கிறாங்க, இந்த வந்துட்டானே கொலைகாரங்க நம்மளை குனிஞ்சு பார்த்து கொன்றுவாங்களே, நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப எப்படி எங்க தப்பிக்க முடியும்? கோயிலுக்குள்ள போய் வெளியே போக முடியாது, திரும்பியும் உள்ள இருந்து வெளியே வரணும். எப்படி தப்பிப்போம்? லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. ஏன் நீங்க வரப்படுறீங்க? நீ ஏன் வரப்படுறீங்க? அல்லாஹ் நம்ம அனுப்பியிருக்கான், அவனும் பாதுகாத்திருக்கான், நம்மோட அல்லாஹ் இருக்கான். நம்ம 2 பேரும் இருக்குன்னு வரீங்க. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்ம 2 பேரும் இல்ல, நம்மளோட சேர்ந்து அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும். நம்ம ஒண்ணும் பார்க்க வேண்டாம். இந்த ஈமான், இந்த வார்த்தை நம்மளுக்காண்டி உள்ளது. எந்த விஷயங்களா இருந்தாலும் ஆபத்து வருது முடிஞ்சு வருமே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம அல்லாஹ் நம்மளுடைய இருக்கிறான், அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். கடுமையான கஷ்டங்கள் இருக்குங்க வாழ்க்கையில, யாரும் கஷ்டப்படாம இருந்தது இல்லைங்க. கஷ்டங்கள் வரும், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும், பிள்ளைகளை கொண்டு
நம்மளை கொண்டு நம்ம மன உளைச்சல்கள், நம்ம தூக்கமின்மையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நினைத்து நினைத்து எத்தனை தாய்கள் அழுதுகிட்டு இருக்கலாம் தெரியுமா? உலகத்துல தன் பிள்ளை வாழ்க்கையை பற்றி, தன்னை பற்றி, தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைகளை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, கஷ்ட சூழலை பற்றி இரவுல தூங்குறாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தாய்மாருங்க தூங்க மாட்டாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம இதை நினைச்சு அவங்க எல்லாம் உறுதியாக எண்ணிக்கொள்ளணும், அல்லாஹ் நம்முடைய இருக்கிறான், நம்மளுக்கு வழிகாட்டுவான், இந்த கஷ்டத்தை கடக்க செய்வான் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை அப்படி இருக்க வேண்டும், இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இருந்துட்டால் எவ்வளவு கஷ்டத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு காலகட்டம் கடத்தி கொண்டு வருவான். சவுர் கோயில் அப்படித்தான் அல்லாஹு தஆலா கடத்தி கொண்டு போனா அல்லாஹு தஆலா இன்னைக்கு மதீனாவுல போய் நபி அவர்கள் இறங்கினார்கள். துனியா பூராவும் இஸ்லாம் பரவிவிட்டது. அன்னைக்கு அவங்க ஒரு வித்துக்கள் மாதிரி ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டமும் எப்படி உருவாக்குனாங்க? ஈமான், இஹ்லாஸ், இபாதத், இந்த மூன்றையும் ஒன்று சேர அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மூணு அவங்களை இருந்ததுனால ஒரு சிறிய கூட்டம் பெரிதாக மாதிரி இன்னைக்கு உலகம் பூராவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர் நடந்த முறைகள், அவர் சில இபாதத்துடைய வழிமுறைகள், நம்ம வணக்கக்கூடிய வழிபாடுகள், நம்மள்ட்ட பேசக்கூடிய பேச்சு, ஹதீஸ்கள், குர்ஆன் இவைகள் எல்லாம் ஆராய்கிறார்கள். தன்னாலே இபாதத் ஈமான் பண்றாங்க. இன்னைக்கு உலகம் பூராவும் ரொம்ப பெரிய அளவுல இஸ்லாம் பரவிட்டு அப்படின்னா யாருமே அவங்க வெற்றி வைக்கல, எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வழிமுறையில நீங்க வந்திருக்கிறாங்க. இந்த மூன்று இருந்ததுனாலதான் இந்த உயரத்தை அடைகிறோம் நம்ம இஸ்லாமிய மக்கள். அது இந்த சவுருக்கு ஒரு பெரிய காரணம். நம்மளுக்கு ஒரு உதாரணம், ஒரு படிப்பினை. அதை இன்ஷா அல்லாஹ் போய் மேல ஏற முடியாது, கீழே இறங்கி இன்ஷா அல்லாஹ் சவுர் கோயை பார்ப்போம். சவுருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அப்படியே போவோம். அல்லாஹ் தஆலா அல்-மர்யான் திருக்குர்ஆனை இறக்கி இடம் என்னது? ஜபல் நூர். ஜபல் நூர்ல அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குறான். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இக்ரா என்று சொன்ன வார்த்தை அந்த குகையில தான். அந்த இடத்தை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு குர்ஆன் இறங்கிய முதல் ஆயத்தை இறக்கிய இடம், இந்த இக்ரா என்ற வார்த்தை சொன்ன இடம் அந்த குகை ஜபல் நூர். அந்த குகை இருக்கு, உயரமான குகை. அதே இன்ஷா அல்லாஹ் வரும்போது காண்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குகையை நீங்க பாருங்க. நபி அவர்கள் தியானத்தில் இருக்கும்போது அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் தினந்தோறும் சாப்பாடு கொண்டு போவாங்க. ஒரு வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் ஏறி இருப்பாங்க, எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்பா தன்னுடைய கணவருக்காக வேண்டி ஒரு மனைவி எவ்வளவு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை அங்க காட்டுவார்கள். அதுக்காக போக இன்ஷா அல்லாஹ் ஒரு மூஜிசாத் காணப்படும். அல்லாஹ்வுடைய மூஜிசாத் துனியாவிலே நிறைய இருக்கு, நம்ம பார்க்க போறோம். அதான் என்னது? மீனா டெண்டு. மீனாவில 20 லட்சம் மக்களை ஒரு சேர உட்கார வைக்கக்கூடிய இடம் மீனா. அவ்வளவு உள்கொள்ளு. இந்த இடத்தை இவ்வளவு பேர் எங்க இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு உணவு என்ன, அவர் குடிநீர் என்ன, அவங்க இந்த வெயில்ல இந்த 6 நாள் இங்க எப்படி தங்கி இருந்தாங்க, நம்மளுக்கே ஆச்சரித்து விட்டோம். அதான் அல்லாஹ்வுடைய மூஜிசாத், அற்புதம் இந்த மீனா டெண்டு. அந்த 2 பூரா இருக்கும். 2 பூரா சுத்தி இன்ஷா அல்லாஹ் பஸ்ல வரும்போது பார்ப்போம். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்த இடத்துல இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கும்பாம வச்சிருக்காங்க, ஒரு மினரா மாதிரி வச்சிருக்காங்க, குகை மாதிரி வச்சிருக்காங்க. அதை மினாவில பார்க்கலாம். அது எங்கேயும் மேல ஏற முடியாது, எல்லாம் மலை மேல இருக்கு. இப்ப நம்ம ரோடு கூட மலையை உடைச்சு ரோடு கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து காமிப்போம், அந்த இடத்தை காமிப்போம் இன்ஷா அல்லாஹ், அங்கேயும் பார்க்கலாம். அது போலதான் இந்த உலகத்திலே ஒரே ஒரு நாள் சொல்லக்கூடிய இடம் என்னது? மஸ்ஜித் நமீரா, அரஃபாவுடைய மைதானம். அரஃபாவுல ஒரு நாள் ஒரு வக்தை 2 வக்தா ஜும்மா செய்யக்கூடிய இடம் அரஃபா. அந்த அரஃபாவை பாருங்க, 2 இருக்காது. அல்லாஹ்வுடைய மூஜிசாத்துல அது ஒண்ணே 2 இருக்காது. எவ்வளவு ஒரு வெயில் இருக்கும், அந்த நேரத்துல கூடாரத்தை போடுவாங்க, ஒரு ஏற்குள்ள வைப்பாங்க. அதுல மக்களை 25 லட்சம் பேர் அங்க தங்கி இருப்பாங்க. அங்கதான் ஜபல் ரஹ்மத். உலகத்துல 3 மலைகள் சொல்றோம் இல்லையா? ஒரு மலை சவர் குகை, ஒரு மலை, 2வது ஜபல் நூர், 3வது ஜபல் ரஹ்மத். 3 மலைகள். இந்த ஜபல் ரஹ்மத்துல தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மலைக்கு மேல நின்றுதான் இறுதி பேருரை நடத்துறாங்க. சஹாபாக்கள் அங்க இருந்தாங்க. அந்த ஹதீஸ் நம்ம கேட்டிருக்கோம். இறுதி பேருரை நிகழ்த்தி இடம் ஜபல் ரஹ்மத். அந்த இடத்தை நின்று அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சோம்னா அல்லாஹ் தஆலா எந்த விதமான திரையும் இல்லாம கபூல் செய்வார். ஜபல் ரஹ்மத் இருக்கு. ஹாஜிகள் பூரா பாத்தீங்கன்னா அந்த மலையில் கால் வைக்க இடம் இருக்காது, அந்த அளவுக்கு நிற்பாங்க. வெயில் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த ரஹ்மத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நிற்பாங்க.
ஒரே வெள்ளையா இருக்கும், தலை மட்டும் கருப்பா இருக்கும், உடம்பு பூரா வேற போட்டா அந்த இஹ்ராம் துணி பூரா கஃபன் துணி மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல பார்க்கும்போது ஜபல் ரஹமத்துல அங்க பாருங்க ஒரு நடுவுல ஒரு தூண் வச்சிருப்பாங்க. அந்த தூணுக்கு எந்த விதமான பாயுதாம் இல்ல. அதுதான் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஸ்ரத் ஹவ்வா அம்மையார்களும் இருவரும் சந்தித்த இடம். இருவரையும் அல்லாஹ் தஆலா துனியாவுக்கே ஒருவரை ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கும் இன்னொருவரை ஜித்தாவுக்கும் அல்லாஹ் தஆலா தூக்கி சொர்க்கத்திலிருந்து போட்டான். அவங்க செய்த ஒரு தவறுனால, அவங்க செய்த தவறுனால வந்ததுனாலதான் நம்ம உருவாயிட்டோம். நம்ம உருவாகிருக்கோம். இஸ்லாம் மார்க்க உலகத்தை கூட இன்னைக்கு மனிதர்கள் இவ்வளவு தூரம் உருவாகிட்டோம்னா அவங்க வந்ததுனாலதான். துனியாவுல மனிதர்களே இருக்க மாட்டாங்க, மனிதர்களே இல்லாம போயிருவாங்க. மற்ற ஜீவங்கள் இருக்கும், மனிதர் இருக்க மாட்டாங்க. மனிதரை இறைவன் உருவாக்குவதற்காக வேண்டிய இருவரையும் துனியாவுக்கு அனுப்புனா அந்த இருவரையும் ஒன்று சேர்த்த இடம் ஜபல் ரஹ்மத். அந்த இடம், அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நாளைக்கு அதை பார்ப்போம். அந்த இடத்துல இறங்கி கூட்டிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். கூட்டங்கள் இருக்கும், எங்க போனாலும் நீங்க வரக்கூடியவர்கள் நாங்க பஷாரத்துல கொடுத்த பெண்கள் அந்த மக்கனாவை தான் போட்டு வரும். ஊர்ல போட்டோம்னா டிசைன்லாம் மக்கனாக்கள் போட்டு சால் போட்டு வரதெல்லாம் இருக்கக்கூடாது. கூட்டம் நிறைந்த இடம், கண்டுபிடிக்க முடியாது. அங்க விட்டுட்டு போயிட்டோம்னா அது பிறகு நீங்க டாக்ஸ் முடிச்சுட்டு வரணும். அதனால பஸ்ல நம்ம போறோம் அப்படின்னா குழுவா போகும்போது ஒரு எல்லாரும் சேர்ந்தே போனோம், சேர்ந்தே திரும்பி வரும் எல்லா பக்கமும் இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த ஜபல் ரஹமத் அரஃபா மைதானத்தை காமிக்கப்படும். அங்க போவோம், இறங்குவோம், இந்த துவா செஞ்சுட்டு அங்க இருந்து இன்ஷா அல்லாஹ் மத்த பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் வருவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மீனாவை பார்த்துருவோம், அந்த அரஃபாவை நம்ம மைதானம் பார்த்துருவோம். இதை பார்த்துட்டு அப்படியே வர வழியில என்னென்ன இங்க இருக்குதோ முக்கியமான இடங்களை பார்க்க வேண்டி இருக்குதோ எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு காட்டிட்டு வரப்படும். அதான் ஜியாரா வரும்போது கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் வரும்போது ஜஹரான் என்ற பள்ளிக்கு போகும், இடத்துக்கு போகும். ஜஹரான்ங்கிறது என்ன அப்படின்னா அங்க இருந்து ஒரு இஹ்ராம் கட்டி நம்ம வெளியே உள்ள வரும்போது நம்ம இஹ்ராம் கட்டி வந்து ஒரு உம்ராவே செய்யும். உம்ரா செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் இந்த ஜியாரத்தில் இருக்கு. சரிங்களா? அதான் வரக்கூடிய நீங்க என்ன செய்யணும், ஒண்ணு இஹ்ராம கட்டிட்டு வாங்க, குளிச்சுட்டு இஹ்ராம் கட்டிட்டு வாங்க. அப்படி குளிச்சுட்டு சாதா ட்ரெஸ்ல வந்துங்க, இஹ்ராம் கையில் வச்சுக்கோங்க, இஹ்ராம் கையில் வச்சுக்கோங்க. அந்த கூட்ட நெரிசல் நிறைய இருக்கும், மற்ற இடமால இருக்காது. ஒரு பீஸா போறது கூட கியூல நிக்கும், ஒருத்தர் வந்து புரிஞ்சு நிக்கணும் கியூல. அப்போ வந்து உள்ள போய் பீஸா போறாங்க போகணும். அப்புறம் ஒன்று செஞ்சுட்டு அங்கேயே ஒரு இடம் சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். உள்ள போயிட்டா வெளியே அங்கிருந்து மாறி போயிடக்கூடாது, கூட்டம் நிறைய இடம், அப்ப கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஒரு போல ஆண்கள் போகணும், ஆண்கள் பகுதிக்கு பெண்கள் பகுதி தனியா இருக்கும், பெண்கள் பகுதிக்கு ஒரு போல செய்யணும். எல்லாரும் நம்முடைய மக்கானோடு போகணும். போயிட்டு நீங்க உள்ள போய் உங்களுடைய தேவையை முடிச்சுட்டு ஒன்று செஞ்சுட்டு 2 ரக்காயை தொழுதுட்டு வெளியே வந்து பஸ்ல ஏறி தல்பியாவோடு இன்ஷா அல்லாஹ் ஹரத்துக்கு கூட்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் வந்த உடனே நாளைக்கு ஒரு உம்ரா செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது உம்ரா நாளைக்கு. சரிங்களா? அந்த மாதிரி உம்ராக்கு வருவோம். நீங்க நாங்க சொல்லக்கூடிய பிரகாரம் நீங்க வாருங்கள். நான் சொல்ல விஷயம், இந்த பயானுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா நம்ம இடத்துல அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். அந்த திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு இந்த 3 அவசியங்களும் மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு போய் சொல்லுங்க, 3 இருந்தால்தான் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும் என்பதாக. தாய்மாரா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, நம் பிள்ளைகளுக்கும் மற்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய இடம், எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த 3 சொல்லியிருந்தேன். ஒன்னு கலிமா ஈமான், 2வது இஹ்லாஸ், 3வது இபாதத். இந்த 3 விட இருந்தே ஆகணும். இது இருந்தா தான் அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ் பெற முடியும் என்பதை நல்ல முறையில இந்த நேரத்துல மனசுல பதிய வச்சு அந்த அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போவோம். வல்லாஹ் ரஹ்மான் இறுதி வரைக்கும் நமக்கு ஈமானுடன் இஹ்லாஸுடன் இபாதத்துடன் செய்யக்கூடிய மக்களாக நம்முடைய அல்லாஹ் தஆலா ஆக்கி நல்லவர்கள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. वअलैकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू. கண்ணியமிகு ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் அவனுடைய புனித இல்லத்திலே அவனுடைய அருளை பெற்றவர்களாக, அவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற வேண்டியவர்களாக நாம் எல்லாம் நம்முடைய நாட்டிலிருந்து
பல தியாகங்களை செய்து நம்ம உடைமைகளையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்தும் வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பூமி இருக்கின்றதே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 1,00,000 நன்மை எழுதப்படுகின்றது. எப்படி உதாரணமாக ₹1 நாம் இங்கே சதக்கா செய்கிறோம் சொன்னால் 1,00,000 ரூபாய் சதக்கா செய்து நன்மை கிடைக்கின்றது. ஆக 1 ரக்காத் பர்து தொழுகிறோம் சொன்னால் 1,00,000 ரக்காத் பர்து தொழுது நன்மை கிடைக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பூமி தான் இந்த மக்கமா நகரம். அதே போல இந்த மக்கமா நகரத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமைக்கும் 1,00,000 தீமை எழுதப்படுகின்றது. நிச்சயமாக ஆஜி நம்ம அனைவரும் இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த அளவுக்கு நன்மையின் பக்கம் ஆர்வமா இருக்கின்றோமோ அதே போல தீமையான விஷயங்களை விட்டு நாம் கைத்து கொண்டே வர வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் ஒரு பக்கம் அமல் செய்து கொண்டே போவோம், ஒரு பக்கம் பாவம் செய்து கொண்டே போவோம். அப்ப கடைசியில் ஒண்ணு இருக்காது. ஆகையால் நம்ம என்ன செய்ய இந்த இடத்துல இருக்கும்போது நம்முடைய நாவையும் நம்ம ஊர்ல எப்படி வந்தாலும் இருந்திருப்போம், அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம். அந்த மாற்றம் நமக்கு திருப்பி இங்க வந்துட்டு போன பிறகு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த படிப்பினைக்குரிய இடமாகத்தான் இந்த இடத்தை நாம் கருத வேண்டும். அதற்கு தான் நாம் முயற்சி செய்ய வந்திருக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம், பிறரை பற்றி தவறா எண்ணி இருப்போம், பிறரை சண்டை பிடித்து இருப்போம், பெரியவர்களுக்கு மரியாதை செய்திருக்க மாட்டோம், சிறியவர்கள் அன்பு செலுத்திருக்க மாட்டோம். இந்த எல்லா தன்மைகளும் அண்ணலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நற்குறைகள் நம்ம கற்றுக் கொடுத்தார்களோ அத்தனை நற்குறைகளையும் நாம் இங்கு கற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஊருக்கு போன பிறகு நம்ம என்ன வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும். அதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த மக்கமா நகரத்திலே காபத்துல்லாவிலே நாம் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த பகுதியில எங்கே கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்க குறிப்பாக காபத்துல்லா சொல்லி சில முக்கியமான இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களை பற்றி சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் கூறுவோம். முதலாவதாக ஹஜ்ருல் அஸ்வத், கருப்பு கல். இந்த கல்லு எங்கிருந்து வந்துச்சு சொன்னா சோனத்திலும் வந்துச்சு. இந்த கல்லு சோனத்திலும் வரும்போது பாலை விட வெண்மையான கல்லாகத்தான் இருந்தது. இந்த கல்லு உலகத்துக்கு வந்த பிறகு இந்த ஆகமுடைய மக்களுடைய கைகள் பட்டு அவர் பாவத்தின் காரணமாக கருப்பு கல்லா மாறினது. இப்ப நம்ம காபத்துல்லா பாக்குற கல்லு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு ஒரிஜினல் கல்லு அல்ல. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு மூவரைக்கு பாவத்து வெள்ள பெருக்கல என்ன ஆச்சு சொன்னா இங்க இருக்க அபூ குபைஸ் மலையில உயர்த்தப்பட்டுச்சு. அது பிறகு காபத்துல்லா புறமை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ் காலத்துல காபத்துல்லா புறமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்துல காபத்துல்லா புறமைப்படுச்சு. அப்ப இந்த கல்லு உள்ள காபத்துல்லா ஹஜ்ரத் கல் இருக்கிற 7 உடைந்த கற்களை தான் ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த ஒரிஜினல் சுவாத்துல அந்த ஒரிஜினல் கல்லு அந்த முழு வடிவத்தோடு இல்ல, அந்த கல்லு 7 துகள்களாக அதை சேர்த்துதான் காபத்துல்லா பொருத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த ஹஜ்ரத் கல்லை பற்றி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லும் போது சோனத்துடைய கல், நீ ஒரு கல்லா இருக்கின்றாய், நான் ஏன் உன்னை முத்தம் சொன்னால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் வைத்திருக்கிறார்கள், அதனால்தான் முத்தம் அளிக்கிறேன், உனக்கு வேற எந்த சக்தியும் கிடையாதுமான ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இதுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கேட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக இந்த கல் சோனத்துடைய கல், நாளை இந்த கல்லுக்கு யார் யாரெல்லாம் முத்தம் இருக்கிறார்களோ அவர்களை நான் சுயத்தை சாட்சி கோரும். அதற்கு என்ன நாளை பேசக்கூடிய நாளை கொடுக்கப்படும். அதே சொல்லும், இந்த மக்கள் யார் யாரெல்லாம் இந்த ஹஜ்ரத் முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு என்ன செய்ய அந்த கல்லு நாளை மறுபடியும் சாட்சி கூறும் அலிலா சொன்னாங்க. ஆக அந்த ஹஜ்ரத் கல்லை நாம் முத்தமிட வேண்டும். முத்தமிட வாய்ப்பு இல்லாவிட்டால் அசாவை கொண்டு முத்தம், அதற்கும் வாய்ப்பும் இல்லா, இசாரா செய்து கொள்ளலாம். நாம் கூட்டத்தை நெரிச்சு கொண்டு முத்தமிடுவதை தான் செல்ல வேண்டும் என்று நாம் செய்யக்கூடாது. பெண்கள் தயவு செய்து செஞ்சிடக்கூடாது, அங்க போயக்கூடாது. பெண்களுக்கு நம்மளுடைய அவர்களுக்கு, அதாவது ஆண்களை நாம் போய் பாவம் ஆகிச்சாலும் அந்த இடத்துல போய் இடுப்பு தண்டு கூட நின்று அமல செய்யக்கூடாது. அவங்க போய் அதுக்கு தொடர்பு முத்தமிடும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசாரா செய்யலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம் இசாரா செய்து கொள்ளலாம். ஆண்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம என்ன செய்யணும், அடுத்தவங்களும் இடிச்சு அடிச்சு தொந்தரவு பண்ணி அந்த பாத்தீங்க சொன்னா ஒருவர் தள்ளுமுள் நடக்கும். அது நமக்கு அவசியம் இல்லை. நம்ம என்ன நமக்காக ஒரு லைன்ல போய் லேசா பெற முடியுதா தொட்டுக்குவாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இசாரா செய்து முத்தமிட்டுக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக ஹஜ்ரத் கல்லுக்கும் காபத்துல்லா கதவுக்கு இடைப்பட்ட பகுதி முல்தஸிம். அந்த பகுதி என்ன செய்து நம்ம துவா கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா அனைத்து துவா கபூல் செய்து கொள்கின்றார். ஹஜ்ரத் சொன்னால ஒரு பெண்மணியை அந்த துவா செய்ய சொன்ன அந்த இடம் தான் அந்த முல்தஸிம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையை காபத்துல்லா எடுத்து அணைத்து வலது தாரை அது என்ன செஞ்சாங்க, அங்க துவா செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செய்ய துவா கேட்கக்கூடிய துவா உடனே ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஆக அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம், கிடைக்கின்ற நேரங்களை பயன்படுத்தி நாம் அந்த இடத்துல போயிட்டு நாம் துவா செய்யணும். அதற்கு அடுத்ததாக காபத்துல்லாவுடைய வாசல், அங்கே நாம் செய்யக்கூடிய துவா கபூலாக்கப்படுகிறது. அந்த இடத்துல துவா செய்யணும். அதற்கு அடுத்த சுத்தி வந்து சொன்னா மக்காமே இப்ராஹிம்,
அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் செஞ்சாங்க காபத்துல்லாவை புனம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு உயரம் 10 கட்டுறதுக்கு உயரம் 10 அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த கால் கரையத்தை உயர்த்தி காபத்துல்லாவை கட்டினார்கள். அந்த காலடி பாதம் தான் இருக்கின்ற அந்த மக்காவை இப்ராஹிம் காலடி பாதத்தை நாம் பார்க்க தான் வேண்டும். அதை முத்தமிடுவதோ தடவுவதோ கூடாது. அந்த இடத்தை நாம் செய்யக்கூடியதுவா கபூலாகப்படுகிறது. நம்ம தவாப் சுத்திட்டே வரோம், தவாப் முடிச்சு பிறகு சொல்லுவோம் அந்த மக்காமை இப்ராஹிம் நேரம் சொல்லணும். கிடைக்காத இடம் பெற்று நெருக்கடினா வெளியே சொல்லலாம். தனியா நீங்க தவாப் செய்றீங்க, அங்க ஒரு ஆள் சொல்லக்கூடாது, நமக்கு இடம் கிடைக்கும். அதுக்கு நேரம் இல்லாம தொழுது எல்லாம் துவா செய்யலாம். அதுக்கு அடுத்துதான் ஹிஜ்ரே இஸ்மாயில் அல்லது ஹத்தீம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் காபத்துல்லா உள்ளே சென்று தொழ வேண்டும் சொல்லுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையை பிடித்து அழைத்து சென்று அந்த ஹத்தீம் என்ற பகுதியிலே அங்கே சென்று தொழ சொல்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இது காபத்துல்லாவுடைய உள்பகுதியான்னு கேட்கிறார். ஆம், இது காபத்துல்லாவுடைய உள்பகுதி என்பதாக அந்த பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப நம்ம காபத்துல்லாவை தவாப் சுத்திட்டு இருக்கும் போது உள்ளுக்கு தொந்தரக்கூடாது. தவாப்பெல்லாம் முடிச்சிட்டு அந்த ஹத்தீம் ஏன்னா தவாப் என்பது காபாவை வெளியில் சுத்துவதா தவாப். அப்ப நம்ம தொழுது தவாப்பு முடிச்சிட்டு ஹத்தீம் ஒரு நேரம், பெண்களுக்கு ஒரு நேரம் 9 வருவாங்க, ஆண்களுக்கு ஒரு நேரம் 9 வருவாங்க. காலையில இந்த மாதிரி காலை சாப்பாடு சாப்பிட்டு போனீங்கன்னா டைம்ல பார்க்கலாம். இஷா தொழுது பிறகு போனீங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் 9 வருவாங்க. அந்த நேரம் கொஞ்சம் அதிகமான நேரம் இருக்கும். அந்த நேரத்துல போனீங்கன்னா அவங்க கிடைச்சிடும். சில நேரங்கள் லோவருக்கு அசருக்கு மத்தியில போனீங்கன்னா நேரம் குறைவான நேரம், அப்போ லைன் நின்றுட்டே இருப்பீங்க. ஒரு குரூப் வந்து அவர் அடிச்சிருவாங்க, தொழ முடியாது. அப்ப பாதசலா அமிச்சிருவாங்க. இந்த இரவுலையும் காலையில போக கொஞ்சம் நீண்ட நேரம் இருக்கிறதால செஞ்சு லைன் இருந்து காத்திருந்து நாம் உள்ளவே காபத்துல்லா உள்ள சொல்ல நன்மை கிடைக்கும். ஆக என்ன செய்ய அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ள நாம் சொல்லணும். இந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் இந்த காபத்துல்லாவை குறைஷிகள் புனர் வைக்கும் போது என்ன செஞ்சாங்க, அவர்கள்ட்ட ஹலாலான பொருளாதாரம் இல்லை. காபத்துல்லா கட்டுவதற்கு ஹலாலான பொருளாதாரம் செஞ்சாங்க. இருக்கிற கணித்து பாக்கி இடத்தை சாதாரண வெளியே வச்சு விட்டாங்க. அப்ப அந்த இடத்தை இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு குறை வடிவத்துல காபாத்துல்லாவை உட்பது என்பதற்காக அடையாளம் இருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல நாம் தொழுது கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நாம் கேட்கக்கூடிய துவாவும் கபூலாக இருந்தது. அதற்கு நேரா மீஜாபே ரஹ்மத் மேல, அதுக்கு மேல உள்ள என்ன செய்யும், மழை தண்ணி ஒழுகுது பாத்தீங்களா, காபாத்துல மழை பெஞ்சா தண்ணி வர மாதிரி பைப் இருக்கும், தங்க பீலி, மீஜாபே ரஹ்மத் அதோட பேரு. அதற்கு நேராக நின்று நாம் இன்ஷா அல்லாஹ் அங்கே துவா செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக வரும்போது என்ன செய்யணுமா, ருக்குனுல் யமானி. இந்த ருக்குனுல் யமானிய நாம் முத்தமிடக்கூடாது, அதை தடவி விடுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செஞ்சே வராங்க. கொஞ்ச நேரம் தயாராகிற மாதிரி அந்த இடத்துல தடவி விடுறாங்க. திருப்பி என்ன செய்யறாங்க, மீண்டும் தவாஃபை தொடங்குறாங்க. அப்ப அந்த இடத்துல நாம தனியா போகும்போது நம்ம கூட்டத்தில் ஜமாத்துல போகும்போது அங்கெல்லாம் நம்ம போக முடியாது. நீங்க தனியா இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு அமலும் என்ன செய்யணும், நம்ம பிளான் பண்ணி எல்லா அமலும் செஞ்சுட்டு தான் போகணும். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கோம். அதுக்குன்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை தரணும். அதற்கு அடுத்ததாக ரப்பனாத்தின புத்துனியா ஓதி நம்ம செய்யணும். தவாஃப் வரும்போது ரப்பனாத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்த ஓத சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலயும் துவா கபூலாக ஆயிடும். அதற்கு அடுத்ததாக சஃபாரின் மலையில் இருந்து நம்ம என்ன செஞ்சா காபத்துல்லா முன்னோக்கி துவா கேட்கணும், அங்கேயும் கபூலாகக்கூடியது. அதற்கு அடுத்த ஜம்சம் தண்ணீரை நாம் மறந்து போது கேட்கக்கூடிய துவா கபூலா. ஜம்சம் தண்ணீரை நாம் எந்த எண்ணத்தில் குடிக்கின்றோமோ அது அந்த எண்ணத்திற்கு பிரதிபலிப்பு உண்டாக்கும். உதாரணமாக, நான் எனக்கு தாகமா இருக்கின்றது, அதற்காக தாகத்தை போக்குவதால் ஜம்சம் தண்ணீர் குடிச்சேன்னு சொன்னா அது தாகத்தை போக்கக்கூடியதா இருக்கின்றது, ஷிஃபாவை கொடுக்குது. ஆக நம்ம என்ன செய்யணும், இங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம என்ன செய்யணும், ஜம்சம் தண்ணீர் மட்டும் தான் குடிக்கணும். சாதாரண தண்ணி நம்ம எங்க போனாலும் கிடைக்கும். உலகத்துல நீங்க எந்த மூலையில போனாலும் நமக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆனா ஜம்சம் தண்ணீர் கிடைக்காது. எங்க கிடைக்கும், இங்க மட்டும் தான் கிடைக்கும். நீங்க ஊருக்கு போக 5 லிட்டர் கேன் எடுத்து போவீங்க, உங்க சொந்தக்காரர் வருவாங்க, ஒரு சின்ன கப்பல கொடுப்பீங்க. நீங்க யாரும் ஹாஜில பார்க்க போயிருப்பீங்க, சின்ன கப்பல குடிப்பீங்க, 10 மில்லி 20 மில்லி குடிப்பாங்க, அதுதான் கொடுக்க முடியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு எவ்வளவு இடத்துக்கு எங்க பாட்டில் இருக்கு, ஹார்ட்ல பிடிச்சிட்டு வாங்க. ரூம்ல இருக்கும் போது ஜம்சம் தண்ணீர் தான் நீங்க குடிக்கணும். சாதாரண தண்ணி இங்க குடிக்க மாட்டேன் நியத்து வச்சு மக்கால மதினா ஜம்சம் தண்ணீரை நம்ம குடிச்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய பைப்புகளை வெளிப்புறத்துல பைப் இருக்கு, நம்ம ஆரண மாட்டாரு, அது ஜம்சம் தண்ணீர் இல்ல, குடி தண்ணீர், சாதாரண ட்ரிங்கிங் வாட்டர் தான். அந்த ஹரத்தை ஒட்டி இருக்கு, அது ஜம்சம் தண்ணீர். பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு ஜம்சம் வாட்டர் எழுதிருப்பாங்க, அங்க நீங்க போய் பாட்டில பிடிச்சிக்கலாம். ஹரத்துக்கு உள்ளர போன சொன்னா ட்ரம்ல வருஷம் ட்ரம்ல வச்சிருக்காங்க, அதுல எல்லாம் ஜம்சம் தண்ணீர். அந்த தண்ணீர் இன்ஷா அல்லாஹ் நாம் குடித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நம்ம என்ன செய்யணும், உலகத்துல நம்ம எந்த மூலையில இருந்தாலும் எல்லா அமலையும் செஞ்சு கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம், எல்லா வேலையும் செஞ்சு கொள்ளலாம். ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னு சொன்னா தவாப் எங்க மட்டும் தான் செய்ய முடியும், காபத்துல்லாஹ்ல மட்டும்தான் செய்ய முடியும். ஆயிரம் நம்ம என்ன செய்ய, இருக்கக்கூடிய காலங்கள்ல அதிகமா தவாஃப்களை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தவாஃப் செஞ்சு சொன்னா என்ன நன்மை கிடைக்குன்னு சொன்னா, ஒரு தவாஃப் செய்யணும்னு சொன்னா அவர்களுடைய ஒரு உரிமை விட்டு நன்மை கிடைக்கின்றது. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும்
10 தர்ஜாக்கள் உயர்த்தப்படுகின்றது, 10 தீமைகள் அழிக்கப்படுகின்றது. நாம் என்ன செய்யணும்? அதிகமாக தவாஃபில் என்ன செய்யணும்? நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக உம்ராக்களை செய்ய வேண்டும். உம்ராக்கள் சொன்னால் அதாவது எஹ்ராம் அணிந்து நியத் செய்ய வேண்டும். முதலாவது மீகாத், ஹரத்துடைய எல்லையை விட்டு வெளியில போகணும். மதீனா யான் மூலம் வரக்கூடியவங்களுக்கு அங்கு ஒரு மீகாத், இதை போல பல எல்லைகள் இருக்கின்றது. ஐஷா பள்ளி சென்று அங்கே இருந்து என்ன செய்யலாம்? உம்ராக்கு எஹ்ராம் கட்டி கொண்டு வரலாம். ஹரமுடைய எல்லை இருந்து வெளியிலிருந்து உள்ள வரும். அப்போ ஜோரானா என்ற இடத்துக்கு நாளைக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த எல்லைகளை போய் நம்ம என்ன செய்யணும்? உம்ரா செய்யலாம். உம்ரா நமக்காக செய்யலாம், நம்முடைய தாய் தந்தையை மறந்து அவர்களுக்காக நாம் இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். உங்களுடைய எண்ணங்கள் நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்ல உம்ராக்களின் தவாஃபில் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல பெண்களுக்கு எங்கேயும் கிடைக்காத ஒரு சலுகை இங்கே கிடைக்கின்றது. பெண்கள் ஊர்ல என்ன செய்ய முடியாது? ஜனாசத்துக்கு தொட முடியாது. இங்க ஒவ்வொரு வக்துக்கும் 5 வக்துக்கும் ஜனாசத்து நடக்குது. அந்த ஜனாசத்துல என்ன செய்ய கட்டாயம்? பெண்களும் பரலு தொழுத முடிஞ்சா கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க இமாம். அதுக்கப்புறம் தக்பீர் கட்டாயம் ஜனாசோட தொழுவ, அந்த தொழுகை பெண்கள் அனைவரும் கொண்டு கொள்ள வேண்டும். இன்னும் மேல என்னென்ன அமல்கள்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அத்தனை அமைவு செய்ய வேண்டும். சதக்காத்து அதிகமா செய்ய வேண்டும். நாம் ஒருவருக்கு உதவி செய்ய கொள்ள வேண்டும். ஒரு பெரியவங்க ரூம்ல இருக்காங்க சொன்னா அவர்கள் அழைச்சு கொண்டு நம்ம ஹரத்துல உட்காந்தாச்சு, நம்ம என்ன செய்யணும்? அவரை காபத்துல பார்க்க வைக்கணும், அவங்க தொழு வைக்கணும். அதுக்கு நமக்கு பலன் ரெட்டிப்பா கிடைக்குது. அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க கூட்டு போனதுல அவங்க செஞ்ச நன்மை நமக்கும் கிடைக்குது. ஆகையால பெரியவர்கள் எதுவுமே செய்யணும். இது போன்ற விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கிற காலங்களில் செஞ்சு நாம் நன்மையானவற்றையே நாம் முன்னிலைப்படுத்தி தீமையான விஷயங்களுக்கு நம்ம தூரமா ஆயிடுது. இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளை பெற்றவர்களாக இங்கு நாம் இருக்கக்கூடிய காலங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாம் இங்க எந்த விஷயங்களை கற்றுக்கொண்டோமோ அதே விஷயங்கள் நாளை மறுமை நாம் நம்ம உயிர் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ இருக்கின்றோமோ அத்தனை தன்மைகளோடு வாழ்ந்து மூமிங்களாக வாழ்ந்து மூமிங்களை மரணிக்க வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله حسبنا الله حسبنا الله نعم المولى نعم النصير. يا حي يا قيوم برحمتك استعيذ. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار الصالحين وادخلنا الجنة يا رب العالمين. اللهم ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة